ஹலோ ஆல், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டேட்டா டைப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஏன்னா இது வந்து பைத்தான் சீரீஸில் நம்ம போன வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம்னா வேரியபிள்ஸ்னால் என்ன, ஒரு இன்புட் வாங்கி எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். வேரியபிள்ஸோட அடுத்த நெக்ஸ்ட் வெர்ஷன் தான் வந்து என்னென்னா டேட்டா டைப்ஸ். அதாவது டேட்டா டைப்ஸ் வந்து ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறது, எந்தெந்த டேட்டா டைப்ஸ் இருக்குது, எது பேசிக் டேட்டா டைப்ஸ், எது அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத பிரித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து என்னன்னா ரெப்பல்லிட்டில் வந்து நம்ம வந்து கோட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து என் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து அது லோட் ஆகலை. அண்ட் வந்து இப்போ தான் வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கிறதுனால வந்து என் நெட் இன்னமும் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்து நான் சொன்ன மாதிரியே வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதில் வந்து நாம் போவோம். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ஆல்ரெடி இது செட்டப் பண்ணி வச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நீங்கள் வந்து செட்டப் பண்ணல அப்படின்னா வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து ரெப்பலிட்டிலே கண்டினியூ பண்ணலாம். இதே கோடு தான் நீங்கள் வந்து காப்பி பண்ணி டைப் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் கூடவே சேர்ந்து டைப் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து எல்லா கோடும் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த கோடு வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கான ஈஸியஸ்ட் வே. ஓகே, ஸோ நான் வந்து என்னென்னா உங்களுக்கு வீடியோக்கு தெரியறதுக்காக நான் வந்து என்னென்னா ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஜூம் ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் வேரியபிள்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒரு இன்புட் வாங்கியிருந்தோம் நம்ம இல்லையா போன வீடியோவில். அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்புட்டுக்கு பதிலாக வந்து என்னென்னா டேட்டா டைப்ஸ், அதாவது என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பைத்தானில் வந்து மோஸ்ட்லி எடுத்துக்கிட்டால் வந்து என்னென்னா இன்டிஜர், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், அதுக்கப்புறமேட்டுக்கு டிக்ஷனரி, லிஸ்ட், டியூபிள், இப்படி வந்து நிறையா இருக்குது. இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா டைப்ஸ். இன்னும் அட்வான்ஸ் டேட்டா டைப்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமேலாம் நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இன்டிஜர் பார்க்கலாம், ஃப்ளோட் பார்க்கலாம், ஸ்ட்ரிங் பார்க்கலாம், லிஸ்ட் பார்க்கலாம். லிஸ்ட் அண்ட் டியூபிள் வந்து ரெண்டுமே வந்து என்னென்னா சேம் தான். கொஞ்சம் வந்து இது வந்து கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் மெமரி மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போகும். ஓகே, நம்ம வந்து இப்போது இன்டிஜர்னால் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, நம்ம வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஜென்ரலி இன்டிஜர்னால் என்னென்னா நம்பர்ஸ். ஸோ நம்பர்ஸ், ஒரு நம்பரை வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து என்னென்னா இன்டிஜர் டேட்டா டைப். அதாவது இப்போது எக்ஸுங்கிறது வந்து என்னென்னா ஒரு வேரியபிள். ஸோ அந்த வேரியபிளில் வந்து இப்போ நான் வந்து 16 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த எக்ஸ் வந்து என்னென்னா இன்டிஜர் டேட்டா டைப் ஆனால் வேரியபிள். ஓகே, இப்போ இந்த எக்ஸோட டைப் வந்து என்னென்னா இன்டிஜர். ஸோ நான் வந்து இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், சொல்கிறேன் இதோட டைப் என்னன்ட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த எக்ஸ் வந்து என்ன டேட்டா டைப்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிவிட்டு எப்படி ரன் பண்ணோம் அப்படின்னா பைத்தான் 3. நீங்கள் வந்து லினக்ஸில் என்ன மேக்கில் இருந்தீங்கன்னா நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து விண்டோஸில் இருக்கீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போதே வந்து என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அதை நீங்கள் டிக் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்களும் பைத்தானை சொல்லி டைப் பண்ணலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ரன் பண்ணுறதுக்கு வந்து என்னென்னா அந்த ஃபைலோட நேம், இந்த ஃபைலோட நேம் வந்து டேட்டா டைப்ஸ் .py சேவ் ஆகிற எல்லாமே வந்து என்னென்னா பைத்தானோட ஃபைல். அண்ட் pycன்னு சேவ் பண்ணாலுமே பைத்தானோட ஃபைல் தான். அந்த சிக்கு என்ன மீனிங்கிறது நம்ம அப்புறமா அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ இதை ரன் பண்ணுறேன்னா ஸோ இங்கே வந்து தெரிஞ்சுதான் என்னோடய கிளாஸ் வந்து இன்டிஜர். ஸோ எக்ஸ் வந்து என்னோட இன்டிஜர் கிளாஸ். ஓகே, இப்போ இதே வந்து நான் வந்து என்னென்னா ஃப்ளோட்டுக்கு பண்ணுறேன். ஸோ காப்பி பண்ணுறேன். ஓகே, பேஸ்ட் பண்ணுவோம். அண்ட் ஃப்ளோட் மாற்றிக்குவோம். அண்ட் 16.33 இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஃப்ளோட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம ஒய்ன்னு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒயில் சேவ் பண்ணி ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் வந்து கிளாஸ் இன்டிஜர். அடுத்து இது வந்து என்னென்னா ஒய் வந்து என்னென்னா கிளாஸ் ஃப்ளோட்டு. ஓகே, உங்களுக்கு வந்து என்னென்னு புரியல அப்படின்னா நான் வந்து ஒய்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணுறேன். அண்ட் இங்கே வந்து என்னென்னா எக்ஸ்ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ வந்து நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. ஓகே, பக்கா இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஐடியெல்லாம் வந்து என்ன பிரச்சனைனா ஆட்டோ கம்ப்ளீட் ஆகிறேன்னு ஒரு சில டைமே வந்து நம்ம இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து மனசில் வச்சுக்கிட்டா தேவையான நேரத்தில் அது வந்து பண்ணாது. ஸோ அதனால் அப்படியே விட்டுலாம். ஸோ எக்ஸ் வந்து என்னென்னா கிளாஸ் இன்டிஜர், ஒய் வந்து என்னென்னா கிளாஸ் ஃப்ளோட். ஓகே, அடுத்து வந்து ஸ்ட்ரிங் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா
ஓகே. ஸ்ட்ரிங்னா வந்து என்னென்னா ஒரு லெட்டர் ஒன்று இல்லாட்டினா வந்து அதுக்கு மேலே இருக்க லெட்டர்ஸ் தான் வந்து ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது வந்து ஸ்ட்ரிங்கில் வந்து என்னென்னா அதே 16 கொடுக்குறேன். ஓகே, அதே 16 கொடுத்து அதை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து எனக்கு ஸ்ட்ரிங்காக தான் பிரிண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா வந்து அந்த கொட்டேஷனுக்குள்ளார நம்ம என்ன கொடுத்தாலுமே அது வந்து என்னவா எடுத்துக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்காக தான் எடுத்துக்கும். ஓகே, நான் வந்து 16 கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்குன்னு தான் எடுத்துக்கும், 16.33 கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்குன்னு தான் எடுத்துக்கும். என்ன கொடுத்தாலும் அதுக்குள்ளார நான் வந்து என்ன கொடுத்தாலுமே அது வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் எடுத்துப்போம். ஸோ வந்து மேலே கொட்டேஷன் கொடுக்கும்போது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கொடுக்கும். ஸோ வந்து ஸ்ட்ரிங் கொடுக்கும்போதே வந்து என்னென்னா இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து என்னென்னா சிங்கிள் கோட்ஸ் இருக்குது. அண்ட் பைத்தானில் வந்து என்னென்னா ட்ரிபிள் கோட்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு 3 கோட்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு அடுத்த 3. இது வந்து இது வந்து ஓப்பன். ஓகே, அண்ட் இது வந்து என்னென்னா க்ளோஸ். இதுக்குள்ளார வந்து நம்ம எப்படி வேணாலும் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு பெரிய பேராகிராஃப் இல்லை ஒரு எஸ்ஸே எல்லாமே என்னன்னாலும் நம்ம இதுக்குள்ளார வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னென்னா நான் ஒரு நெட்டுக்குள்ளே போகிறேன். நெட்டில் போயிட்டு நெட்லேயே வேணாமே நம்ம இது வரைக்கும் டைப் பண்ண எல்லா கோடையுமே வந்து காப்பி பண்ணி நான் வந்து இதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அவ்வளோதான், பேஸ்ட் ஆகிடுச்சா. ஸோ வந்து இதை நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து இஜெட் வந்து நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ வந்து பாருங்கள், இது வந்து நான் ஃபுல் சோர்ஸ் கோட் இது எல்லாமே வந்து அப்படியே அந்த என்னென்னா பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இதான் வந்து இந்த ட்ரிபிள் ஸ்ட்ரிங்கோட ஸ்பெஷாலிட்டி. ஆனால் இங்கே வந்து டபுள் கோட்ஸ் கொடுத்தா வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாலும் வந்து ஒரு சில டைம் வந்து ரன் ஆகும் அண்ட் ஒரு சில டைம் வந்து என்னென்னா எரர் ஆகும். ஸோ நான் அதை வந்து கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே வந்து ஓகே என்ன ஆகுது அப்படின்னா வந்து எனக்கு இந்த கோட் மறுபடியும் ரன் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸு அடுத்து ஒய், மறுபடியும் எக்ஸு அடுத்து ஒய். ஏன்னா வந்து நம்ம அந்த சோர்ஸ் கோட் வந்து இங்கே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து அவ்வளோ ப்ராப்ளம் வரும். ஓகே, அவ்வளோதான். மற்றபடி வந்து மீது எல்லாமே முடிஞ்சுது. ஓகே, இதான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. அடுத்து வந்து நம்ம என்னென்னா இன்டிஜர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த இஜெட் நமக்கு வேணாம், ஏன்னா இது வந்து நிறையா பிரிண்ட் ஆகும். ஓகே, அடுத்து வந்து இன்டிஜர் வந்து நம்ம பார்த்தோம். அடுத்து வந்து என்னென்னா லிஸ்ட். ஒரு லிஸ்ட்னால் வந்து என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட் வந்து இன்டிஜராகவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம், இல்லாட்டினா வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம், இல்லாட்டினா வந்து என்னென்னா இன்னொரு லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். இந்த லிஸ்ட்டுக்குள்ளாரையும் வந்து என்னென்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கலாம். ஓகே, ஸோ வந்து லிஸ்ட்டுங்கிறது கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ வந்து நம்ம அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நம்ம லிஸ்ட்டை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். அது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருக்கும். பட் லிஸ்ட்டை பற்றி நம்ம கொஞ்சம் அதில் அட்வான்ஸ்டாக போகலாம். ஓகே, இப்போ பார்த்தா எனக்கு வந்து இது வந்து கிளாஸ் லிஸ்ட்டாக பிரிண்ட் ஆகுது. ஓகே, இப்போ நான் வந்து எல்ஐன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ இந்த எல்ஐ வந்து என்னென்னா கிளாஸ் லிஸ்ட். ஓகே, ஆனால் இந்த கிளாஸ் லிஸ்ட்டுக்குள்ளார எக்கச்சக்கமாக என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு தான் வந்து கிளாஸ் லிஸ்ட்டுங்குவாங்க. அண்ட் இன்னும் வந்து டிக்ஷனரின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. டிக்ஷனரியை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பைத்தானுக்குள்ளே போகணும். ஸோ இப்போவே வந்து டிக்ஷனரிங்கிறது வந்து என்னென்னா கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்ட். ஸோ நம்ம வந்து போக போக வந்து டிக்ஷனரினா என்ன, அதோட வேல்யூ வந்து என்ன, ஒர்க் வந்து என்ன, அதை வந்து எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா பேக் டு பேக் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட வந்து என்னென்னா 2 வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகிட்டுருக்கு. அதனால தான் வந்து என்னோடய நெட் வந்து ஸ்லோவாக இருக்குது. ஓகே, சூப்பர், அவ்வளோதான். அப்புறமேட்டுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கீழே நம்மளோட போயிட்டுருக்க வே வந்து உங்களுக்கு வந்து ஓகேவா, இல்லை வந்து எந்த மாதிரி போகலாம், இல்லை உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறேன்னா வந்து ஒரு சிலபஸ் மாதிரி வச்சு போகலாமா. நான் வந்து இப்போது வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோவாக போயிட்டுருக்கேன். அதாவது வந்து என்னென்னா இது தெரிஞ்சால் தான் அது போக முடியும் அப்படின்ட்டு. பட் ஆனால் வந்து ஒரு சிலபஸ் வச்சு போகிற மாதிரி என்னென்னா டேட்டா டைப்ஸ் எல்லாமே முடிச்சுட்டா தான் வந்து அடுத்ததுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி வேணுங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பை see you, டேக் கேர். அப்புறம் இந்த கோட் வந்து என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நிறையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இதையே வந்து நிறையா வந்து டெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், பை.